அனைவருக்கும் ஸ்ரீ சக்தீஸ்வரி மாரியம்மன் ஆலயத்தின் சார்பாக எங்கள் பணிவான பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாலயமானது 1949 ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைய கோலார் கோல்ட் மைன் அண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் அவர்கள் மூல உதவியுடன் இந்த கோவில் நல்லபடியாக அவர்கள் கொடுத்த உதவியினால் ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு பூஜைகளும் தவறாமல் செய்து வருகின்றோம். அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் பூஜைகளும் தவறாமல் செய்து வருகின்றோம். இந்த கோவிலில் அன்றைய தொழிலாளியாக இருந்த அனைத்து இந்த வட்டாரவாசிகள் வெளியூர் சென்று விட்டார்கள். இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் இன்று இந்த கோவிலில் புனரமைக்கப்பட்டு இன்று பிரத்யேகமாக எல்லா வசதிகளும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் பக்தர்களுக்கு. இங்கு 1949 ஆரம்பிக்கப்பட்ட கோவிலில் ஐம்பொன் சிலை வைத்து பூஜையாக நடைபெற்றது. அதன் பிறகு 2013 இந்த கோவில் எங்களால் புனரமைக்கப்பட்டு கற்சிலை மூலவராக வைக்கப்பட்டோம். இது மகாபலிபுரத்திலிருந்து செய்து கொண்டு வரப்பட்டது. அதனுடன் பரிவார தெய்வங்களான ஸ்ரீ சக்தி பால விநாயகர், ஸ்ரீ சக்தி பால முருகன், ஸ்ரீ முனீஸ்வரர், ஸ்ரீ ஐயனார் தர்மசாஸ்திர ஐயனார், அவர்களுடைய துணைவியார் பூரண புஷ்கலா, சப்த கன்னிகை, ராகுகேது விநாயகர், கால பைரவர் மற்றும் சீரடி சாய்பாபா இவர்களால் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. நவகிரகமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் சூரியன் சந்திரனும் வைத்து இந்த கோவில் முழு கோவிலாக இன்று இந்த கோவில் நடந்து வருகின்றது. அனைத்து மக்களும் அன்றிலிருந்தும் சரி இன்றும் சரி அனைவரும் இந்த கோவில் வழிபடுகிறார்கள். அவர்கள் வேண்டுதலை அம்மா நல்லபடியாக நிவர்த்தி செய்கின்றார். எங்களுக்கு இந்த தெய்வம் முழுவதும் எங்களுக்கு பக்தியுடன் நாங்கள் அவங்களை வணங்கும் போது எங்களுக்கு அருள் பாலிக்கின்றார். எங்களை இந்த ஏரியா மக்களை எல்லாரையும் அவர்கள் கட்டி காப்பாற்றி வருகின்றார். இங்கும் இந்த வருடம் 2025 மகா கும்பாபிஷேகம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிறப்பாக சீரும் சிறப்பாகவும் நடந்தேறியது. அதைத் தொடர்ந்து இந்த 68வது வருடம் ஆடி மாதம் இன்று நடைபெறுகின்றது. எனவே இன்று வரும் பக்தர்களுக்கு எங்கள் கோவில் சார்பாக நாங்கள் நன்றிதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றும் இந்த கோவில் சீரும் சிறப்பமாக இருக்க உங்களுடைய அனைத்து உள்ளங்களின் ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எல்லோருக்கும் சக்தீஸ்வரி மாரியம்மன் சார்பாக இந்த ஆடி திருவிழாவை நல்வணக்கங்கள். ஆக்சுவலாக இந்த கோவில் 68 வருஷமாக செய்கிறாங்க. நாங்கள் ரொம்ப சின்னவங்களாக இருக்கிறச்சு இந்த இடத்த விட்டு பெங்களூர் போய் செட்டில் ஆகிட்டோம். பட் ஆனாலும் இந்த கோவிலுக்காக வருஷத்துக்கு நடக்கிற எல்லா திருவிழாக்காகவும் நாங்கள் மிக சிறப்பாக செய்வோம். இதில் இவர் பெரியவர் இருக்கிறாரில்ல, இவர் முன்னிலையில் நின்று எல்லா பூஜைகளும் ஐப்பசி மாத பூஜையும் சரி, ஆடி திருவிழா சரி, ஆடிப்பூரம் சரி, எல்லாரும் மிக சிறப்பாக எந்த கோவில் பெரிய கோவிலுக்கு செய்கிற அளவுக்கு நாங்கள் சீரும் சிறப்பமாக செய்வோம். அப்படி பார்க்க போனால் எங்கள் கோவில் மிக சின்ன கோவில், ஒரு 5-6 குடும்பத்தினால தான் இந்த கோவிலே நாங்கள் நடைபெற்று இருக்கிறோம். பட் ஆனாலும் மிகப்பெரிய கோவிலுக்கு ஈடாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த சக்தீஸ்வரி அம்மாவுக்கு மிக சிறப்பாக திருவிழாவை நடத்துகின்றோம். பெரியவர்களே, நாங்கள் இந்த அம்மனை ஏறக்குறைய என்னுடைய வயது 80, 60 வருஷமான இந்த அம்மனை நான் வாழ்ந்து அவங்க காலடியில் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். எங்களை அம்மா நல்ல மாதிரி வச்சுருக்காங்க. இந்த அம்மாவை நம்பின அத்தனை குடும்பமும், இங்கே இருந்த அத்தனை குடும்பமும் நன்றாக இருக்கிறார்கள். அந்த அம்மாவை தான் எல்லாரும் காப்பாற்றின்னு வந்து நிற்கிறாங்க. அவங்கள நம்பி நாங்கள் தான் வாழ்ந்து நிற்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லி நாங்கள் அவங்க காலடியில் வணங்கி நிற்கிறோம்.